கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதல் வசனம் பார்த்தோம்னா, பிரகாசின்னு சொல்லாம எழும்பி பிரகாசி. அப்ப எழும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்துல நீ உட்கார்ந்து சோர்ந்து போய், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா எழுந்துரு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவன் அப்ப என்ன சொல்லுவாங்க, எழும்பினும் போது அந்த இடத்த விட்டு எழுந்து ஓடுன்ற மாதிரி தான் அர்த்தம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள், நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள்ல எனக்கு இப்படி நடக்கலையே, இப்படி ஆயிடுமோ, இப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ, இப்படிதான் என் வியாதி இப்படி இருக்குமோ, இப்படிதான் என் பலவீனம் இருக்குமோ, இப்படிதான் என் ஊழியம் இப்படி இருக்குதே அப்படின்னு முடங்கி போன இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு எழும்பு, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு என்ற வார்த்தையின் பிரகாரமாக எழும்பி அந்த இடத்தை விட்டு, எப்படி ஒரு 38 இருந்த வியாதிஸ்தனை உன் படுக்கையை விட்டு எழுந்து நடன்னு சொன்னார். அவரை குணமாக்கல, அவன் படுக்கையிலே இருந்தா, படுத்து போய் இருந்தா, சோர்ந்து போய் இருந்தா, வியாதியா இருந்தா, நாத்தம் அவன் மேல அப்படி இருக்கிற அவன் நிலைமையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் படுக்கையை விட்டு என்ன பண்ண, எழுந்து நட அப்படின்ற. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய சோர்ந்து போன இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி. எது மூலியமா நீ எழும்பி பிரகாசிக்க முடியுமா? எதனால நீ பிரகாசிப்ப? அந்த ஒளி உன் மேல உதிச்சுது. அந்த ஒளி யாரிடத்துலாம்? கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அவருடைய மகிமை நமக்குள்ள ஏனென்றால் அவரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார், அவரே நீதியின் சூரியனா இருக்கார். ஒரு சூரியனுக்கு எப்படி ஒரு வெளிச்சமா இருக்கிறதோ, இப்போ நம்ம நைட்ல பாக்குறோம் சந்திரன் நட்சத்திரங்களை பாக்குறோம். ஆனா உண்மையாகவே அது ஆக்சுவலா சொல்லுவாங்க, நிலா வெளிச்சத்துல சாப்பிட்டோம், நிலா வெளிச்சம் கொடுக்குது. கிடையவே கிடையாது. அந்த வெளிச்சம் எதுல இருந்து அந்த வெளிச்சம் அந்த நிலாவுக்கு கிடைக்குதுன்னா, சூரியன் கிட்ட இருந்து தான் என்ன பண்ணுது, அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்கிறது. அந்த இரவில அந்த அந்த சந்திரன் எப்படி வெளிச்சம் கொடுக்கறதுன்னா, சூரியன் கிட்ட இருந்து வாங்குறதுனாலதான் அந்த இரவில ஒரு நிலா வெளிச்சம் போல காணப்படுகிறது. அதே போலதான் நட்சத்திரங்களும் சரி. அப்போ அந்த ஒளி நித்திய வெளிச்சம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நீதியின் சூரியனா இருக்கிறார். நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிக்கும் போது, பரலோகத்துல இரவும் பகலும் எதுவும் கிடையாது, அவரே நித்திய வெளிச்சமா இருக்கார். அவருடைய வெளிச்சத்துல தான் அங்க சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, அவரே வெளிச்சம். அவர் எப்படியா வெளிச்சமா இருக்கிறார் என்ற அந்த வெளிச்சத்துல தான் அந்த பரலோகமே என்ன ஆகுது, வெளிச்சமா இருக்கிறது என்று நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம படிக்கிறோம். அந்த நீதியின் சூரியனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சம் நமக்குள்ள காணப்படும் போது, நமக்குள்ள வைக்காதபடி நம்ம என்ன பண்ணணுமா, எப்படி ஆண்டவர் சூரியனுக்கு ஒரு நெருப்பு அது கொடுத்து அந்த வெளிச்சம் கொடுக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த வெளிச்சம் உலகத்துக்கே அந்த பூமிக்கே வெளிச்சமா இருக்கிறது போல, நாம் கர்த்தரிடத்தில் நம்ம பெற்ற அந்த வெளிச்சம் நீதியின் சூரியன் நாமள என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை எப்படி நம்ம அந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை, நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தொடுத்தது போல மற்றவர்களுக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கும்படியா என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? அவருடைய வார்த்தையை நம்ம வாயில போட்டு அந்த வார்த்தையானது என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லணும், மற்றவங்களுக்காய் ஜெபிக்கணும், தேசத்திற்காய் பரிந்து பேசணும். அதே போல என்ன பண்ணணும், நம்ம சாட்சியின் மூலியமாக ஏதாவது நம்மள எவ்வளவு முடியுமோ ஆத்துமா. ஏன்னா நம்மள ஆண்டவர் ஏதோ சாப்பிட்டோம் கொண்டோம் இருந்தோம் அப்படி இல்லாதபடி நம்மள இந்த பூமியில நம்மளை ஜனிக்கல. தேவ திட்டம் நிறைவேறவே ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில இவ இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், இவ இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும் நம்ம யார். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா உம்முடைய திட்டம் என் மூலியமா என்ன நிறைவேறணுமோ ஏசப்பா, அந்த திட்டத்துக்குரிய காரியங்களை வெளிப்பாடுகள் தாங்க. அந்த திட்டம் எனக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம அநேக முறை இது தாங்க அது தாங்க இது தாங்க இது தாங்க நம்ம அநேக முறை அவர்கிட்ட கேட்கிறோம். நாங்க என்ன செய்யணும் ஏசப்பான்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும், அவர்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட ஜனங்களை தான் அவர் என்ன பண்றார், எதிர்பார்த்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல எப்படி 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம்,
இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த வசனத்தை பார்க்கும் போதே நமக்கு என்ன ஆகும், கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள் எப்படி ஒரு சூரியன்ல இருந்து என்னது சன் ஸ்ட்ராம் சொல்றோம்ல, சூரிய புயல், ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துடுச்சு, அதுல இருந்தா சூரிய புயல் எல்லாம் வருது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது. ஆனா பாக்குற ஜனங்களுக்கு ஓசோன்ல இருந்து ஓட்டை விழுந்ததுனாலதான் இப்படி வருதுன்னு சொல்லி அநேக காரியங்கள் எல்லாமே இது பண்றாங்க. ஆனா கடைசி காலத்துல பாவத்துல வாழ்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு அந்த பூமி எப்படி இருக்குமா, இருளா காணப்படுமா. அதே போல அந்த பூமியானது இருளாகவும் காரிருள் ஜனங்களை என்ன பண்ணுமா, மூடும். எப்படி ஒரு இருட்டுல நம்ம கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நடக்க முடியுமா, செயல்பட முடியுமா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வெளிச்சம் வரும்போது தான் உடனே நடக்கிறோம், கொள்றோம், வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்யறோம். அதே போலதான் ஆண்டவர் எல்லாமே மூடும். அதுதான் கடைசி காலத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்லி சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொல்றார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ உலகத்தை சுத்தி நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்கள், பூமியில நடக்கிற காரியங்கள் எல்லாமே இருளான காரியங்கள், அந்தகார கிரியைகள், எவ்வளோ சத்துரு எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து நம்ம பயப்படாதபடி. ஏன்னா இது கடைசி காலத்து நிமித்தமாக சத்துரு என்ன பண்ணா, சீக்கிரமா சீக்கிரமா இப்படிப்பட்ட காரியங்கள், அவருடைய வருகை வரப்போது, ஜனங்களை எடுக்க போறார் தெரிஞ்சு அவன் என்ன பண்ணா, துரிதமா செய்கிறான். ஆனா நம்ம சேனைகளா எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் சொல்ற, எல்லா பாவம் நம்ம சுத்தி இருந்தாலும் உன்மேல் என்ன சொல்றார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அங்க இருள் காணப்பட்டாலும் கர்த்தர் உன்மேல உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவர் கொடுக்கிற அந்த வெளிச்சம் நம்மிடத்தில் காணப்படும் போது அவருக்கு இருக்கிற அந்த மகிமை என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள காணப்படும். அதனால நம்ம என்ன பண்ணணும், எதை நினைச்சு கலங்க கூடாதுன்றார். என்னடா அது இப்படி இருக்கே, என் சூழ்நிலையே இப்படியே இருக்குதே, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படி நினையாதபடி எழும்பு, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். அவருடைய திட்டத்தை நாம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலை பிரச்சனைகள் சுத்தி 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 போராட்டங்கள் வரும், நமக்கு கண்டிப்பாக வரும், எதையும் பார்த்து சோர்ந்து விடாதபடி எழும்பி கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்வோம். ஆனால் அவருடைய மகிமை நமக்குள்ள, அவரிடத்தில் வந்த மகிமை நமக்குள்ள காணப்படும் போது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாகும் மகிமையாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, நம்மளை பிரகாசிக்க செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.